இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு கொளஞ்சியப்பர் கோவில்ங்க. கொளஞ்சியப்பர் கோவில் விருதாச்சலம் ஊர்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரம் தொலைவுல மணவாளநல்லூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்குங்க. இந்த கோவில்ல இருக்கிற முருகர் சுயம்பு பீடம். இவர ஒரு பசுமாடு தினமும் பல 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தன்னாலேயே பால் சுரிஞ்சு விட்டுருக்கு. இது எப்படி பால் தினமும் காணாம போகுதுன்னு சொல்லி உரிமையாளர் வந்து பார்க்கும்போது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல தினமும் மாடு வந்து தன்னாலவே பால் கறந்து அந்த பீடத்து மேல விழறத பார்த்துருக்குறாங்க. தோண்டி எடுத்து மண்டபம் அமைச்சு கோயில் கட்டிட்டாங்க. இதுல பல அ வரலாறுகள் இருந்தாலும், இந்த சுயம்பு பீடத்த முருகர்ன்னு உறுதிப்படுத்தினது பழமலைநாதர் கோவில் வரலாறுங்க. அந்த கோவில் வரலாற நான் அடுத்து வர பதிவுல உங்களுக்கு சொல்றேன். இங்க இருக்கிற ஒரு விசேஷமான வழக்கு முறை என்ன அப்டின்னா, இந்த கோயில்ல நீங்க முருகர் கிட்ட டைரக்ட்டா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆமாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி. வீடு கட்டணுமா? குழந்தை இல்லையா? கல்யாணம் ஆகணுமா? செய்வன வச்சுட்டாங்களா? சொத்து தகராறா? இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்கள யாராச்சும் ஏமாத்திட்டாங்களா? எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இங்க கோயில் வளாகத்துல கோயில் அ அட்ரஸ் அச்சடிக்கப்பட்ட ஒரு லெட்டர் ஒண்ணு குடுப்பாங்க. அதுக்கு ரூ. 200 கட்டணம். அந்த லெட்டர வாங்கி, நீங்க உங்க மனக்குறைகள் எல்லாம் சொன்னதுக்கப்புறம், முருகருக்கு 2 எலுமிச்சம்பழம் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு, முருகர்கிட்ட அந்த முருகர் பாதத்துல அந்த சீட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி, நீங்க முருகர் அங்க வேல் கம்பு இருக்கும். அந்த வேல் கம்புல எலுமிச்சம்பழங்கள சொருகிட்டு, நீங்க இந்த அர்ச்சனை பண்ண அந்த பிராத சீட்ட கட்டிறணுங்க. இந்த பிராத சீட்ட கட்டிட்டு வந்ததுலருந்து 90 நாளுக்கு நீங்க படிக்காசு கட்டணும். மாசா மாசம் படிக்காசு அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அத நீங்க கட்டணும். 90 நாளுக்குள்ள உங்களுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இதுதாங்க நம்பிக்கை. எனக்கே பர்சனலா அந்த மாதிரி ஒரு சொத்து பிரச்சனை முடிச்சு குடுத்துருக்கிறாரு. நான் சனிக்கிழமை போய் பிராத சீட்டு கட்டினேன். எனக்கு வியாழக்கிழமை ரெஜிஸ்ட்ரேஷனே ஆயிடுச்சுங்க. 8 நாள் கூட ஆகல. சரிங்களா? இந்த முருகர் கோவில்ல தினமும் அன்னதானம் நடக்குது. அன்னதானத்துக்கு நீங்க அரிசி, பருப்பெல்லாம் கூட வாங்கி தரலாம். மேலும் இந்த கோயில்ல வந்து கோழி நேந்துக்கிட்டு விடுறது, சேவல் நேந்துக்கிட்டு விடுறது, ஆடு நேந்துக்கிட்டு விடுறதும் வழக்கத்துல இருக்குங்க. நம்ம அ என் என் நெறைய வந்து இந்த விடுமுறைகளுக்கெல்லாம் ஆறுபடை கோவில், மருதமலை, திருவண்ணாமலை, திருப்பதி இந்த மாதிரி பெரிய பெரிய கோவிலுக்கெல்லாம் போவோம் இல்லையா? அங்கெல்லாம் போகலாம் தவறில்ல. ஆனா ரொம்ப கூட்டமாகவும், ரொம்ப அலைச்சலாகவும், சுவாமிய பார்க்கிறதே பெரிய விஷயமாவும் இருக்கும் இல்லையா? அங்க போகும்போது இந்த மாதிரி அமைதியா இருக்கிற கோயில்களுக்கும் போய் பழகுங்க. ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்குங்க. இந்த கோவில் காலையில 6 மணியிலருந்து இரவு 8 மணி வரைக்கும் நடை சாத்தாம திறந்தே தாங்க இருக்கும். கொளஞ்சியப்பர் கோயில் மிகவும் விசேஷமான கோவில்ங்க.